பாய் வீட்டு குஸ்காக்கு பண்ணுற குருமா இன்றைக்கி நம்ம மட்டன் வச்சு தான் பண்ண போகிறோம். ஆனால் இது சிக்கன்லேயுமே பண்ணலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குஸ்காக்கு மட்டும் இல்லைங்க, இது பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம் இப்படி எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இதை குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துக்கோங்க. அது ஒரு குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மட்டன் வேகிற வரை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய், நெய் இது ரெண்டும் கட்டாயம் சேர்க்கணும், அப்போ தான் குருமா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக முழு கரம் மசாலா சேர்த்துக்கணும். இந்த முழு கரம் மசாலாலாம் என்னென்னு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் பொரிய வெட்டி அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன் முருவலாகணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி பொன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா மல்லி இலை இந்த மாதிரி ஒரு 1/4 பஞ்ச் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10-15 போல் புதினா இலைகள், ஒரு 4-5 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக நான் இன்றைக்கி உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி நல்லா அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்படி உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் இது 4 சேர்த்துக்கோங்க. என்னென்ன அளவுகளில் சேர்க்கணுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிரை நல்லா இந்த மாதிரி அடித்து சேர்த்துக்கோங்க. தயிர் நல்லா அடித்து சேர்த்திங்கன்னா திரிஞ்சு போகாது. அதுக்கப்புறமா முக்கியமாக தயிர் சேர்க்கும் போது அடுப்பு சிம்லையோ இல்லை ஆஃப் பண்ணிட்டோ சேருங்க, அப்போ தான் தயிர் திரிஞ்சு போகாது. இப்போ இந்த மாதிரி சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கு அதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சமாக கூட்டி வைங்க. இப்போ அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு எண்ணெய் நல்லா பிரியிற வரை வேக விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச மட்டன் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கோங்க. மட்டன் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதுலேயே அடுத்ததாக ஒரு 4-5 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி 2-2 வெட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சு நல்லா கிழங்கு வேகிற வரையும் வேக விடுங்க. இப்போ இதுலேயே அடுத்ததாக ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவினது, சில்லாக இருந்தால் ஒரு 5-6 சில்லு, 10 போல் முந்திரி பருப்பு, உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இப்போ குழம்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எல்லாம் ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு இங்கே கசகசா கிடைக்காது, அதனால் என்னால் சேர்க்க முடியல. அப்படி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கட்டாயம் சேர்த்துக்கோங்க. குழம்பு ஒரு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வட்டி குழம்பு ரெடி ஆயிரும். சூப்பரான பாய் விட்டு மட்டன் குருமா ரெடி ஆயிருச்சு. இந்த குருமாவை சப்பாத்தி, பூரி, பரோட்டா, முஸ்லீம் ஸ்டைல் ஒயிட் குஸ்காவோட இதை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட் கொடுத்துருங்க.